ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீரியல் நடிகை இப்போது ஆல் டைம் ஃபேவரட் எல்லாருக்குமே வந்து வைரல் கண்டென்ட்டாக மாறி இருக்கக்கூடிய சீரியல் நடிகையான ஸ்ருதி நாராயணன் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இவங்களை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க எண்ட் ஆஃப் த வீடியோவில் லிங்க் கொடுக்க மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ ஸ்ருதி நாராயணன் இப்போ கோலிவுட்டில் மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுல்லாக அவங்க தான் வந்து ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இதுக்காக தான் அதை லீக் பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. ஒரு சீரியல் ஆடிஷனுக்காக தன்னுடைய மொத்த ஆடைகளையுமே கலைஞ்சு அந்த ஒரு மேனேஜராக இல்லைன்னா டைரக்டராக யார் அப்படின்றது தெரியல. ஆனால் அந்த கமாண்டு கொடுக்குறாரு இல்லையா, அவர் வந்து இல்லைங்க இவர் இது பண்ண சொல்கிறாரு, அவர் அதை பண்ண சொல்கிறாரு, நீங்கள் வந்து குனிஞ்சு நில்லுங்க, இது காட்டுங்க அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து ஒருத்தர் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறாரு. அவர் சொல்கிறத இப்போ வாய்ஸில் வந்து வேறு ஒருத்தர் சொல்லிட்டுருக்கிறாரு. ஸோ இப்போ ஒரு டைரக்டரை பார்க்குறாருன்னா அவரோட மேனேஜர் வந்து அந்த டைரக்டர் சொல்கிறத வாங்கி அந்த மேனேஜர் வந்து இந்த நடிகை கிட்டே சொல்கிறாங்க, ஸ்ருதி நாராயணன் கிட்டே சொல்கிறாங்க. அதை வந்து அவங்க அப்படியே பண்ணுறாங்க. ஸோ ஒரு எச்சில் துப்பி அதை அப்படியே வந்து குடிக்க சொல்கிறது, அந்த மாதிரியான ஒரு ரொம்ப மோசமான ஃபேண்டஸியாக இருக்கும் போல் அந்த கேவலமான அந்த ஆளுக்கு. ஸோ இவங்க வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு புதுசாக இதுக்கு முன்னாடி வேறு ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து பொதுவெளியில் இதெல்லாம் லீக் ஆயிரும் அப்படின்னு தெரியாமல் நம்பி இந்த மாதிரி ஏமாந்துட்டாங்களா, ஸ்கேம் ஆகிட்டாங்களா, இல்லைனா வந்து வெகுளியாக இருந்து இதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறத அப்படியே செஞ்சுட்டாங்க, பின் விளைவுகள் பற்றி எதுவுமே யோசிக்காமல் அவங்க சொல்கிறத அப்படியே நம்பி ஒரு சான்ஸுக்காக இந்த மாதிரி வந்து இறங்கி பண்ணி இப்போ அவங்களுடைய லைஃபே ஸ்பாயில் ஆகிற நிலமையில் வந்து போய் நிற்கிது. ஸோ எது எப்படியோ அவங்களுடைய ஆனால் அவங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்க, அது மட்டும் உறுதி. ஆனால் வந்து வேறு நெகட்டிவாக ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம த்ரிஷா மாமிக்கும் நடந்துச்சு. அவங்களோட குளியல் வீடியோ ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப நெகட்டிவாக போச்சு. ஆனால் அதுதான் அவங்கள தூக்கி விட்டுருச்சு. ஸோ த்ரிஷான்னு எல்லாமே பேசி அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் அவங்களுக்கு வாரி குவிச்சாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் நோட் இவங்களுக்கு நடக்குமா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் ஸ்ருதி நாராயணன் பேசிக்லி ஒரு மாமி நடிகை. அந்த இதில் இருந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ இவங்களுக்கு ஏன் அப்படி அந்த அளவுக்கு ஒரு சீக்கிரம் முன்னேறணும் அப்படின்ற ஒரு ஆசையா, இல்லைனா வந்து பொதுவெளியில் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க, இப்போ இவங்க கெட்டவங்களாயிட்டாங்க. ஸோ ஆனால் வந்து நிறைய பேர் வந்து இதை விட மோசமான வேலைகள்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, சுதந்திரமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யாருக்கும் தெரியாமல் பண்ணுறதால அவங்க அப்படியே அந்த குத்து விளக்கு இமேஜ்லேயே தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க நல்லவங்களும் கிடையாது, இந்த மாதிரி பண்ணுறதால இந்த நடிகை கெட்டவங்களும் கிடையாது அப்படின்ற ஒரு கமெண்ட்ஸும் வருது. ஆனால் இந்த நடிகை ஏன் அவ்வளோ வெள்ளந்தியாக அவங்க சொல்கிறத அப்படியே அவங்க வந்து ரொம்ப மோசமான ஒரு ஃபேண்டஸியாக வச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து இந்த நடிகையை வந்து வெகுளியாக பண்ண வச்சுட்டு அதை அப்படியே ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ ஒரு ஆக்வர்டான மூமெண்ட்டில் தான் அந்த நடிகை இப்போ இருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க, ஒரு சில பேர் லிங்க் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறாங்க. எப்படி பண்ணாலுமே இந்த நடிகையை பற்றி குறை சொல்கிறது அப்படின்றது ஒரு தவறான ஒரு விஷயம். ஸோ ஸ்ருதி நாராயணனுடைய லீக்டு வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லிங்க் கேட்குறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, நீங்கள் மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுனா பண்ணுங்கள், இல்லைனா வந்து டெலீட் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஆனால் ஸ்ருதி நாராயணன் பண்ணதும் வந்து ஒரு தவறான செயல் தான். ஸோ ஒரு சாதாரண ஒரு சீரியல் சான்ஸுக்காக தன்னுடைய ஆடைகளுமே கலைஞ்சு ஃப்யூச்சரை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல், பின் விளைவுகளை யோசிக்காமல் இந்த மாதிரி வந்து ஓப்பனாக பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க பண்ணுறதை பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ்டு கை மாதிரி தான் தெரியுது. ஆனால் உங்களுக்கு எப்படி தோணுதுன்றதை வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ ஸ்ருதி நாராயணன் மாதிரியே நிறைய நடிகைகளை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க, ஆடிஷனில் இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, நம்ம வந்து ஓப்பனாக பேசியிருக்குமே தவிர ஒரு ப்ரூஃப் வந்து நமக்கு கிடைச்சதே கிடையாது. ஸோ சீரியல் நடிகைகளை பற்றி கூட பேசியிருப்போம். அந்த நடிகை வந்து சினிமா சான்ஸுக்காக அந்த மாதிரி ஒரு பண்ணை வீட்டுக்கு போனாங்க அப்படின்றத நம்ம ஓப்பனாகவே பேசியிருக்கோம். ஆனால் ஒரு ப்ரூஃப் அப்படின்றது நமக்கு கிடைக்காது. அது வந்து ரொம்ப ரேரான விஷயத்தில் தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரூஃபு சீரியல் நடிகையான ஸ்ருதி நாராயணனுக்கு சிறகடிக்க ஆசை அப்படின்ற சீரியல் மூலமாக ஃபேமஸ் கிடைச்ச இவங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த ப்ரூஃபை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்றது தெரிய வரும். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணி அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இமெயில் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது மூலமாக ப்ரொமோஷன் மெயில் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் மெயில் பண்ணுங்கள். இன்ஸ்டாலேயே வந்து டிஎம் பண்ணுங்கள், பேசலாம். அண்ட் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அது மூலமாக பே பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் நம்ம நிறைய பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தமிழ் சீரியல் நடிகைகள் ஆக்ட்ரஸ், அப்புறம் வந்து அக்கல் கம்பைலேஷன் வீடியோலாம் கூட போட்டிருக்கோம், ஜோதிகாவோடது ரீசெண்டாக. எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.